தேர்ஸ்டே மார்னிங் தம்பி பாப்பா 2 பேருமே ஸ்கூலுக்கு அனுப்பிச்சதுக்கப்புறமேட்டுக்கா பார்த்தீங்கன்னா, ஒரு தம்பிக்கிட்ட ரூ. 300 கொடுத்து மண்டியிலேருந்து கொஞ்சம் வெறுவு எடுத்துட்டு வர சொல்லியிருந்தேன். ஏன்னா, இனிமேல் மழை காலம் இல்லையா, தம்பி பாப்பாவுக்கு தண்ணி காய வச்சு ஊற்றவும், ஹாஸ்டலுக்கு ஃபுட்டு செஞ்சு தரேன் இல்லையா, அதுக்கு கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வெறுவு எடுத்துட்டு சொல்லியிருந்தேன். அதை கொஞ்சம் நேரம் வெயில காய வச்சுட்டு இருந்தேன். நேற்று மழை வந்ததுனால பார்த்தீங்கன்னா, தண்ணியே விடலை. தண்ணி பிரச்சனை தான் பெரும் பிரச்சனை எங்களுக்கு. சரின்னு மழை வரும்போதே அந்த மழை தண்ணியை வந்து காலி குடம், டப்பா எல்லாத்தையுமே பிடிச்சி வச்சுக்கிட்டேன். துணி துவைக்கவும் பாத்திரங்களும் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு, எப்போ மழை வந்தாலும் ஒரு 2-3 குடமாவது பிடிச்சி வச்சுப்பேன். ஏன்னா பாத்திரங்கள் யூஸ் பண்ணுவேன், சூப்பராக இருக்கும், பளிச்சுன்னு இருக்கும் பாத்திரம். இன்றைக்கி துணியும் துவைச்சேன்னா நல்லாவே அழுக்கு போச்சு. மானம் வந்து பார்த்திங்கன்னா மூடிட்டு இருந்துச்சா, சரின்னு துணியெல்லாம் காய வச்சுட்டு வெறும் எடுத்து ஸ்டோர் ரூமில் அடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா மழை வந்தால் துணி எடுக்கிறதா இல்லை வெறும் எடுக்கிறதான்னு சொல்லிட்டு மூலம் நம்மளுக்கு குழம்பிடும். அதனாலேயே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் வெறும் எடுத்து அடுக்க ஆரம்பித்து அடுக்கிட்டேன் ஸ்டோர் ரூமில். அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு 10 நிமிஷம் கழித்து நல்லாவே வெயில் அடிச்சிச்சு. யாரா எடுத்து வைக்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பூ வந்துச்சா, பூ கட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்புறம் என்னங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.